அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது தரம் 8ல் உள்ள அச்சா கணித கோவைகளை 5வது பார்த்த பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது தெரியா கணியத்தை. தெரியா கணியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், எக்ஸ் ஏயிலிருந்து எக்ஸ் இசட் வரை உள்ளான ஆங்கில எழுத்துக்கள் எல்லாமே தெரியா கணியம் என அழைக்கப்படும். இதில் ஓ வரும். ஓ இல்லை, ஏனென்றால் சைவரும் ஓவும் ஒன்றா இருக்கனால அது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. குணகத்தை நாங்கள் பார்ப்போம். குணகம் என்றால் தெரியா கணியம் இருக்குது. இப்போ தெரியா கணியம்னா ஏலேருந்து இசட் வரை உள்ளான அனைத்துமே தெரியா கணியம். அப்போ 3 இப்போ இங்கே 3 எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே குணகம் கேட்டால் 3 தான் குணகம். ஏன்னா தெரியா கணித பக்கத்தில் உள்ள தான் குணகம்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இங்கே பார்ப்போமே, இங்கே எக்ஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் குணகத்தை கேட்டால் நீங்கள் 5ன்னு சொல்லலாம். ஏன்னா எக்ஸ் தெரியா கணித பக்கத்தில் உள்ளது தான் குணகம் சொல்கிறது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது உறுப்புகள். அச்சரக்கணித கோவைகள் உள்ள உறுப்புகள்னால் நாங்கள் 500 நேர் 3 எக்ஸ் அப்படின்னா நீங்கள் 500 நேர போடக்கூடாது. 500, 3 எக்ஸ் இது அச்சரக்கணித கோவையாக சொல்கிறாங்க. ஏன்னா கணித செய்கைகள் இங்கே இருக்குது, ஆனால் இங்கே அந்த செய்கைகள் இங்கே போடக்கூடாது. அதனால் 500, 3 எக்ஸ் இங்கே கமா போடக்கூடாது, நேராகவே போட்டுறணும். ஏன்னா இந்த நேர் இருக்க இடத்த அழிச்சு நேர் இருக்கிறத மட்டும்தான் அதை அழிச்சிட்டு கமா போட்டால் சரி. அடுத்தது பார்த்தா கணித செய்கைகள் பார்ப்போம். 500 நேர் 3 எக்ஸ் இங்கே 500 நேர் 3 எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அச்சர கணித செய்கைகள் கேட்குறாங்க. அப்படின்னா நேர் பெருக்கல் அடையாளம். ஏன்னா இங்கே பெருக்கல் அடையாளம் எப்படியுமே வரும். அப்போ நேர் பெருக்கல் அடையாளம் வரும் இங்கே. அப்போ இதுதான் கணித செய்கைகள்னு சொல்லலாம். இப்போ இங்கே சய கேட்டுருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி எழுதணும்? இப்படி தான் எழுதணும். பெருக்கல் அடையாளம். இதே இங்கே வகுத்தல் வந்துருந்துச்சுன்னா இங்கே என்ன செய்யணும்? அப்போ வகுத்தல் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வகுத்தல் அடையாளத்தை போட்டுட்டு பெருக்கல் அடையாளத்தை போட்டுறணும். இதுதான் கணித செய்கைகள்னு சொல்கிறது. நீங்கள் இப்போ கூட்டுவீங்க, கழிப்பீங்க, வகுப்பீங்க, பெருக்குவீங்க, எல்லாம் கணித செய்கைகள் தான். அதுதான் கணித செய்கைகள். அப்போ நான் படித்து கொடுத்த பாடம் நல்லா